அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 16 இறை வசனங்கள் 29 முதல் 33 முடிய. யோவான் 16, 29, 33. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவிடம், இப்போதுதான் உருவகம் எதுவும் இன்றி வெளிப்படையாக பேசுகிறீர். உமக்கு அனைத்தும் தெரியும். யாரும் உம்மிடம் கேள்வி கேட்க தேவையில்லை என்பது எங்களுக்கு இப்போது புரிகிறது. இதிலிருந்து நீர் கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதை நம்புகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, இப்போது நம்புகிறீர்களா? இதோ காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது நீங்கள் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டிற்கு ஓடி போவீர்கள். என்னை தனியே விட்டு விடுவீர்கள். ஆயினும் நான் தனியாக இருப்பதில்லை, கடவுள் என்னோடு இருக்கிறார். என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை பிள்ளைகளே, கண்டிப்பாக நம்ம அருள்வாழ்வு தியான இல்லத்தில் உங்களை பசியோடு வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. அனுப்புவாங்களா? அனுப்புவாங்களா? பசினா என்னன்னு தெரியணும் அப்படின்ட்டு ஒரு சின்ன டெஸ்ட் வச்சுருக்காங்க. அப்படின்னா மக்களே, இந்த வாழ்க்கை ஃபுல்லாகவுமே என்னது டெஸ்ட்டு தான். ஸ்கூலுக்கு போனால் டெஸ்ட்டு, கோயிலுக்கு போனால் மறைக்கல்வி டெஸ்ட்டு, அருள்வாழ்வு தியான இல்லத்துக்கு வந்தால் டெஸ்ட்டு. அப்பப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு டெஸ்ட் வைப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொன்ன டயத்துக்கு வரானா வராளா இல்லையா? நான் ஏற்றி சாக்லேட் வாங்கி கொடுத்தேன், இன்னைக்கு எனக்கு அவங்க சாக்லேட் வாங்கி தர்றாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்குள்ள டெஸ்ட் வைப்பாங்களா? டெஸ்ட் வச்சு, நான் தான் அதிகமாக அன்பு செய்கிறேன், வாங்கிட்டு அந்த அளவுக்கு அன்பு இல்லை அப்படின்னு உங்களுக்குள்ள சின்ன சின்ன அன்பு சண்டைகள் வருமா? ஃப்ரெண்ட்ஸே கிடையாதோ? யாருக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை? எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை ஃபாதர் அப்படிங்கிறவங்க எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அப்படிதானே? இந்த வயசில் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் வாழவே முடியாது. முடியாதா? ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் வாழ முடியாதா? முடியும். அப்படிதானே? ஸ்கூலில் கற்றுக் கொடுத்துருக்காங்களா இல்லையா? பல்லார் பகை குழலில் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தோடர் கைவிடல். கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன சொன்னேன்? யாராவது திருப்பி சொல்லுங்க. பல்லார் பகை குழலில் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர் கைவிடல். ஒரே ஒரு நல்ல நட்பு இருந்தாலே போதும். உலகமே நம்மளை பகைச்சாலும், உலகமே நம்மளை வெறுத்தாலும், ஒரே ஒரு நல்ல நட்பு இருந்தாலே போதும்,
அந்த நட்பை வச்சு நம்ம நல்லா ஜெபிக்கலாம், நல்லா படிக்கலாம், நிறைய மார்க் வாங்கலாம், பெரிய பெரிய அதிகாரிகளாக வரலாம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகலாம், கை நிறைய சம்பாதிக்கலாம், குடும்பத்தையும் திருச்சபையும் நாட்டையும் அருள்வாழ்வு தியான இல்லத்தையும் வாழ வைக்கலாம். முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ் என்ன விலை? நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ் என்ன விலை? அந்த பேண்ட்ஸ் என்ன விலை? PANTS பேண்ட்ஸ், ஃபேண்ட்டும்போம் அவ்வளோதானே. என்ன உச்சரிப்பு, என்ன ஸ்பெல்லிங்? PANTS பேண்ட்ஸ் அப்படிதானே. ஏன் பேண்ட்ஸ்ன்னு சொல்கிறேன், ஏன் பேண்ட்டுன்னு சொல்லக்கூடாது? 2 குழாய் இருக்குது அப்படிதானே. 2 குழாய் இருக்கிறதுனால அதுக்கு பேர் என்னது? சிங்குலரா ப்ளூரலா? ப்ளூரல், பேண்ட்ஸ் அப்படிதானே. நீ இப்படி போட்டிருக்க பேண்ட்ஸ் என்ன விலை? ஒரு 500. வெரி குட். ஷர்ட் ஒரு 500. வெரி குட். அப்போ கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரு 1000 ருபீஸுக்கு ட்ரெஸ் போட்டிருக்கீங்க அப்படிதானே. போட்டிருக்கீங்களா இல்லையா? 1000 ருபீஸ் ட்ரெஸ். செப்பல் வெளியே கழட்டி போட்டிருக்கீங்க. என்ன விலை? ஒரு 100, 200, 300. வெரி குட், வெரி குட், வெரி குட். அடுத்து வாட்ச் கட்டியிருக்கீங்க. என்ன விலை? என்ன விலை? நீங்கள் பிரசங்கம் வைக்க வந்தீங்களா, வியாபாரம் பண்ண வந்தீங்களா அப்படின்னு கேட்குறீங்க அப்படிதானே. வாட்ச் என்ன விலை? ஒரு 100 to 500 அப்படிதானே. சரி, அடுத்து பைபிள் வச்சுருக்கீங்க. பைபிள் என்ன விலை? 200 to 400. செயின் மோதிரம் எல்லாம் போட்டிருக்கீங்க ஒரு சிலர். என்ன விலை? ஒரு பவுன் என்ன விலை? 55,000, 60,000. சேதாரம் எல்லாம் சேர்த்து 60,000 ஆயிடுச்சு அப்படியே நமக்குலே. அடுத்து பஸ்ஸில் வந்தீங்களா, காரில் வந்தீங்களா? பஸ்ஸில் டிக்கெட் உண்டா இல்லையா? மகளிர் ஃப்ரீ அப்படிங்கிறீங்க அப்படிதானே. சரி, டிக்கெட் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. எல்லாருமே முகத்தை பார்த்தாலே தெரியுது 8th, 9th, 10th, 11th, 12th டிகிரி படிச்சுட்டு இருக்கீங்க. ஆமாம், ரைட். நான் ஃபுல்லாக ஸ்கூல் காலேஜில் டீச் பண்ணதுனால உங்கள் முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிடுறேன். சரிதானே. நீங்கள் பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் உங்கள் எஜுகேஷனுக்கு உங்கள் டேடி மம்மி எவ்வளோ செலவு செஞ்சுருப்பாங்க? பர் இயர் ஒரு வருஷத்துக்கு ஒரு 25,000 to 50,000. ஒரு நாளைக்கு சாப்பாடு வெளியே போய் சாப்பிட்டா என்ன விலை? 3 நேரத்துக்கும் ஒரு 300 ருபீஸ் ஆகும் உடன்மகளே. அப்போ மாதம் ஒரு ஆளுக்கு 9,000, 10,000 வீட்டில் சாப்பாடு உடனே. கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரு 15 வயசு, 18, 20 வயசில் இருக்கீங்க. அப்போது ஒரு நாளைக்கு 300 வச்சா மந்த்லி எவ்வளோ? 9,000. ஒரு வருஷத்துக்கு 1,00,000 சாப்பாட்டுக்கு. எஜுகேஷன் ஒரு 20-30,000. ட்ரெஸ்ஸு எவ்வளோ? எல்லாம் சேர்த்து ஒரு வருஷத்துக்கு 1,50,000 வைங்க. எப்போ நீங்கள் படித்து முடித்து வேலை பார்ப்பீங்க? எத்தனை வயசில் நீங்கள் வேலை பார்ப்பீங்க? ஒரு 20, 22. டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா உடனே அரசு அதிகாரியாக வந்துடுவீங்க. ஐடிஐ முடிச்சுட்டு வேலைக்கு போனீங்கன்னா ஒரு 18, 15 வயசுலேயே சம்பாதிச்சிருவீங்க உடனே மக்களே. சரி, ஒரு 20 வயசு வரைக்கும் உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு எவ்வளோ செலவு செய்வாங்க அப்ராக்சிமேட்டாக? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எஜுகேஷன், சாப்பாடெல்லாம் சேர்த்து எவ்வளோ வருது வருஷத்துக்கு? 1,50,000. அப்போ 20 வருஷத்தில் 30 lakhs. ஏன்னா இந்த 30 lakhs-ஐ வட்டி போட்டு பாருங்க. 20 வருஷத்துக்கு வட்டி 30 லட்சத்துக்கு ஒரு 40 லட்சம் வருமாறாதா? வரும். திடீர்னு உங்களுக்கு கல்யாணம் வைக்கிறாங்க. கல்யாண செலவு எவ்வளோ? ஒரு 50 lakhs உடனே. அப்போது 50 into 40 மினிமம் 1 crore. நீங்கள் மாணவ பருவத்தை கடந்து அப்பா அம்மா பருவத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் டேடி மம்மி எவ்வளோ செலவு செய்கிறாங்க? எவ்வளோ? நியர்லி 1 crore, 1 கோடி ரூபா செலவு செய்கிறாங்க அப்படின்னா நமக்களே. அதை திருப்பி சம்பாதிச்சு நீங்கள் கொடுக்கணுமா, கொடுக்கக்கூடாதா? இஸ்கு புக்கு நாங்கள் சம்பாதிச்சு எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்போம், எங்கள் பேர பிள்ளைகளுக்கு கொடுப்போம்,
நீங்கள் டேடி மம்மிக்கு நாங்கள் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்படிதானே? கேட்க மாட்டீங்க. திருப்பி சம்பாதிச்சு கொடுப்பீங்களா? ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். எங்கள் டேடி மம்மி எனக்கு 20 வருஷத்துக்குள்ள 1 கோடி ரூபா செலவு செய்கிறாங்க, நான் அதை 2 கோடியாக சம்பாதிச்சு கொடுப்பேன் அப்படிங்கிறவங்களாம் வெரி குட், வெரி குட். நல்ல ஒரு பாராட்டு கொடுங்க மகளே, நல்ல ஒரு பாராட்டு. வெரி குட். இவ்வளோ நேரமும் அருள் சகோதரி, அருள் சகோதரர் எல்லாமே உங்களுக்கு இறை வார்த்தையை கொடுத்தாங்க. அது அருளாதாரம். அப்படின் மக்களே, அது நீங்கள் எதா மாற்ற போகிறீங்க, எதா மாற்ற போகிறீங்க? பொருளாதாரமாக மாற்ற போகிறீங்க. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ராக் பல்லர் அப்படின்னு ஒரு பெரிய பணக்காரர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராக் பல்லர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யூடியூப்பில் போய் www.rockpellerfoundation.com அப்படின்னு சொல்லி டைப் பண்ணணும். சரி மக்களே, கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரர் யாரு? யாரு? ராக் பல்லர். இப்போ யார் உலக பணக்காரர்? இப்போ உலக பணக்காரர் யாரு? பில் கேட்ஸ் சொல்லுவீங்க, அதானி சொல்லுவீங்க, அம்பானி சொல்லுவீங்க. போங்க ஃபாதர், எங்கள் வரி பணத்தெல்லாம் வாங்கி வாங்கி அவங்களுக்கு கொடுத்து அவங்க லோனெல்லாம் கேன்சல் பண்ணுது அரசாங்கம், அவங்கள போய் நீங்கள் பெரிய பணக்காரன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்கேள்வியும் கேட்பீங்க. உடன்புகளே, சரி, அப்போது 30 வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய பணக்காரர் பேர் என்னது? ராக் பல்லர். ராக் பல்லர். அந்த ராக் பல்லருடைய பேரே இந்த ஏப்ரல் மே ஹாலிடேஸ் வருதுல்ல, அந்த ஹாலிடேஸ் நேரத்தில் நம்ம போப்பாண்டவரை சந்திக்க போகிறாங்கல்ல மக்கள். ஜெருசலம் போகிறீங்களா இல்லையா? உங்கள் டாடி மம்மி போயிருக்காங்களா? ஃப்ரெண்ட்ஸு ஊரில் யாருமே போனது இல்லையா? பெரிய பணக்காரங்க போயிருப்பாங்க. அப்படிதானே? 1 லட்சம் 2 லட்சம் செலவு செஞ்சு ஜெருசலம் திரியாத்திரை அப்படின்ட்டு போவாங்க. அங்கே போகிறவங்க எங்கே தங்குவாங்க? இப்போ நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க? அருள்வாழ்வு தியான இல்லத்தில். உங்களுக்கு சாப்பாடு தண்ணியெல்லாம் தராங்களா இல்லையா? அப்போ போகும்போது ஒரு இடத்துல தங்கணுமா இல்லையா? அப்படி பெரிய பெரிய ஹோட்டலில் தங்குவாங்கல்ல. அந்த ஹோட்டலில் ஒரு சின்ன பையன் வந்து டேபிள் க்ளீன் பண்ணுறான், சுத்தப்படுத்துகிறான், அவங்களுக்கு பிளேட் வைக்கிறான். நீங்கள் ஹோட்டலில் போனால் உங்களுக்கு பிளேட்டெல்லாம் தருவாங்களா இல்லையா? டம்ளர்லாம் தருவாங்களா இல்லையா? தண்ணி குடிக்க பாட்டிலெலாம் தருவாங்களா இல்லையா? அதே போல் ஒரு தம்பி வந்து சேவை செய்கிறான். அப்போ ஒருத்தர் அவர்கிட்ட கேட்குறாங்க, தம்பி நீ யார் அப்படின்னு கேட்ட உடனே அவன் பேரை சொல்லிட்டு ராக் பல்லருடைய பேரே. அந்த சமயத்தில் ராக் பல்லர் தான் யாரு? உலக பெரும் பணக்காரர். இந்த தம்பி எத்தனாம் கிளாஸ் படிக்குது? 5th ஸ்டாண்டர்ட் படிக்குது. 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற தம்பி விடுமுறை நாட்களில் அந்த ஹோட்டலில் போய் டேபிள் க்ளீன் பண்ணி சம்பாதிக்குது. அவன் எதுக்கு நீ சம்பாதிக்கிறா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த தம்பி பதில் சொல்லுது, நான் லீவு நாட்களில் சம்பாதிச்சு ஃபீஸ் பணம் கட்டணும், யூனிஃபார்ம் எடுக்கணும், எங்கள் டேடி மம்மிக்கு நான் ஒரு பாரமாக இருக்கக்கூடாது, எங்கள் டேடி மம்மிக்கு நான் ஒரு சுமையாக இருக்கக்கூடாது. நான் இப்போ 5ஆம் கிளாஸுக்கு வந்துட்டேன், அதனால் என்னால் சுறுசுறுப்பாக இயங்க முடியும். டேபிள் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி, எனக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அப்போ உங்கள் தாத்தா ராக் பல்லர் மிகப்பெரிய பணக்காரர். அவர் ராக் பல்லர் ஃபவுண்டேஷன் வச்சு உலகம் ஃபுல்லாக ஏழை மாணவர்களுக்கு படிப்புதவி செய்கிறாங்க. அப்போ நீங்களும் அந்த காசில் படிக்கலாமே அப்படின்னு கேட்டால், அது உழைக்க முடியாதவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, கைகால் சுகம் இல்லாதவங்களுக்கு. எனக்கு கைகால் சுகம் இருக்குது, அதனால் எங்கள் தாத்தாவுடைய பணம், எங்கள் டேடி மம்மியுடைய பணம் எனக்கு தேவை இல்லை. நான் இந்த ஹாலிடேஸில் இந்த ஹோட்டலில் டேபிள் க்ளீன் பண்ணி சம்பாதிச்சு அந்த காசில் நான் சொந்த காலில் நிற்பேன். இன்னும் வளர்ந்த பிறகு சம்பாதிச்சு எங்கள் டேடி மம்மி எனக்கு இது வரைக்கும் எவ்வளவு செலவு செஞ்சாங்களோ அதை திருப்பி கொடுத்துருவேன். நான் யாருக்கும் கடன்காரனாக இருக்க மாட்டேன். நான் யாருடைய சம்பாத்தியத்திலையும் வாழ விரும்ப மாட்டேன். நானே ஜெபிப்பேன், நானே படிப்பேன், நானே உழைப்பேன், நானே சொந்த காலில் நிற்பேன் அப்படின்னு சொல்லி அந்த தம்பி ஒரு வாக்குமூலம் கொடுக்குது. அதை கேட்ட அந்த பத்திரிகை துறைக்காரங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். இந்த சின்ன வயசுல இவ்வளோ சின்சியராக இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க, இது உனக்கு முன்மாதிரி யாரு?
யார் உனக்கு இப்படி வழிகாட்டுனது அப்படின்னு கேட்டால் அந்த தம்பி சொல்லுது. யார் பேரை சொல்லுது? யார் பேரை சொல்லியிருக்கோம்? சத்தமாக சொல்லுங்க. ஆ, ஒருத்தர் நம்ம நீங்கெல்லாம் கும்பிட வந்திருக்கீங்க, ஒருத்தர் பேரை சொல்லுது. அது ஏசப்பா. ஏசப்பா 13 வயசுல கோயிலில் கண்டெடுக்கிறாங்க ஏசப்பாவை. அது பிறகு ஏசப்பாவை பற்றி நீங்கள் பைபிளில் படிச்சிங்களா? இல்லை. அன்னை மரியாள் ரொம்ப வருஷம் தவம் இருந்து பெற்ற பிள்ளை. ஜோக்கி நன்னாளுக்கு பிரைமரி ஸ்கூல்லையே, தொடக்கப்பள்ளியிலேயே அவங்க அப்பா அம்மா ஒரு பக்கம் கோயிலில் மறைக்கல்வி, இன்னொரு பக்கம் பள்ளிக்கூடத்தில் தொழில்கல்வி. தொழில்கல்வி பிரைமரி ஸ்கூல்லே அன்னை மரியாள் பின்னல் வேலையை கற்றுட்டாங்களாம். அதான் ஏசப்பாவுடைய ட்ரெஸ்ஸை கடைசியில் எல்லாரும் பங்கு வைக்கிறாங்களா இல்லையா? ஏசப்பாவை சிலுவையில் அரைஞ்சிட்டு பங்கு வைக்கிறாங்களா இல்லையா? பங்கு வைக்கும்போது ஒரே ஒரு ட்ரெஸ்ஸை மட்டும் அவங்க கிழிக்கவில்லை. என்ன சொல்லுது நற்செய்தி? அது மேலிருந்து கீழ்வரை தையலே இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது. அது யார் செஞ்சது? யார் செஞ்சது? அன்னை மரியாள். அன்னை மரியாள் பிரைமரி ஸ்கூல்லேயே கற்றுக்கிட்டாங்க, கைத்தொழில் கற்றுக்கிட்டாங்க. ஏசப்பா 13 வயசில் காணாமல் போயிட்டாரு. அப்புறம் 30 வயசில் தான் நம்ம பார்க்குறோம். எங்கே போனார்? உலகம் ஃபுல்லாக போய் படிச்சிருக்காங்க. ஏசப்பா உலகம் ஃபுல்லாக போய் படிச்சிருக்காங்க. படிக்கும்போது அப்பா அம்மா காசில் படித்தாங்களா? திருச்சபையில் எனக்கு ஃபீஸ் கட்டுங்க அப்படின்னு சொன்னாங்களா? அரசாங்கத்தில் எனக்கு ஸ்காலர்ஷிப் தாங்க அப்படின்னு கேட்டாங்களா? இல்லை. சூசையப்பர்கிட்ட கற்றுக்கிட்ட அந்த தச்சு தொழிலை வச்சு அவர் உலகம் ஃபுல்லாக போய் வேலை பார்த்துட்டே படிச்சிருக்கிறாரு. இயேசுவுக்கே புகழ். மரிய வாழ்க. அப்போ இந்த ராக் பல்லருடைய பேரையும் சொல்கிறான். நான் கும்பிடுற தெய்வம் ஏசப்பா. அந்த அன்னை மரியாள் சின்ன வயசுலேயே ஒரு தொழில் கற்று சம்பாதிச்சு அவங்க படித்து பெரிய தெய்வமாக மாறியிருக்காங்க. தெய்வமே வேலைக்கு போய் சம்பாதிச்சு படித்து பெரிய ஆளாக வர்றாங்கன்னா, நான் ஒரு சாதாரண மனுஷ பிள்ளை, அந்த தெய்வத்தினுடைய பிள்ளை. நானும் அதே போல் நேரத்தையும் சக்தியையும் வீணாக்காமல் ஜெபிச்சு படித்து உழைச்சி சொந்த காலில் நிற்கணுமா நிற்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி திருப்பி கேள்வி கேட்குது. யாராலையும் பதில் சொல்ல முடியுமா? முடியுமா? முடியாது. இப்போ நான் கேட்குறேன், எத்தனை பேர் வேலைக்கு போய் சம்பாதிச்சிருக்கீங்க? இதுவரைக்கும் எத்தனை பேர் லீவு நாட்களில் வேலைக்கு போய் சம்பாதிச்சிருக்கீங்க? அண்ணனுக்கு ஒரு பாராட்டு கொடுங்க, ஒரு பாராட்டு விடுங்க. வெரி குட். எத்தனை வயசுலேருந்து வேலைக்கு போனீங்க அண்ணா? 22 வயசில். 22 வயசில் வேலைக்கு போய் சம்பாதிச்சு சொந்த காலில் நிற்கிறாங்க. உங்கள்கிட்ட இப்போ பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கார் ஒருத்தர். அவரும் அந்த ராக் பல்லருடைய பேரையும் போல் 5ஆம் கிளாஸ்லே வேலைக்கு போய் சம்பாதிச்சு PhD வரைக்கும், டாக்டர் பட்டம் வரைக்கும் யார்கிட்டையும் கையேந்தாமல் வேலை போய் சம்பாதிச்சு PhD வரைக்கும் படித்து மிச்ச மீதி காசில் ஊருக்கு ஒரு பெரிய ஸ்டெபிளைசர் வாங்கி வச்சு குடும்பத்துக்கும் அப்பா அம்மாவுக்கு காசு கொடுத்துட்டு வயசான காலத்தில் ஒரு சீட்டு போட்டு அப்பா அம்மாவுக்கு செலவு செஞ்சு அப்பா அம்மா வீட்டை இஷ்டதானம் பண்ணி வச்சு அந்த வீட்டையும் அனாதை இல்லத்துக்கு எழுதி வச்சுக்கிட்டு ஒருத்தர் உங்கள் முன்னாடி நின்று பேசிட்டு நிற்கிறார். அவர் பேர் என்ன? அவர் பேர் என்ன? ஃபாதர் வில்ஃப்ரட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நான் 5ஆம் கிளாஸ் முடிச்சுக்கிட்டு சித்தால் வேலைக்கு, கட்டடம் கட்டுற சித்தால் வேலைக்கு போகும்போது எனக்கு எவ்வளோ சம்பளம்னு சொல்லுங்கள் பார்ப்போம். எவ்வளோ சம்பளம்? 5ஆம் கிளாஸ் லீவில் நான் வேலைக்கு போகும்போது எவ்வளோ சம்பளம்? 200. 5 ரூபா சம்பளம். 5 ரூபா சம்பளம் மக்களே. அப்போது மண்ணெண்ணெய் என்ன விலை? மண்ணெண்ணெய் என்ன விலை? 50 காசு. நான் 5ஆம் கிளாஸ் முடித்து 5 ரூபா சம்பளம் வாங்கும்போது மண்ணெண்ணெய் 50 காசு. டீசல் என்ன விலை? 2 ரூபா. பெட்ரோல் என்ன விலை? பெட்ரோல் 4 ரூபா. 4 ரூபா. தாம்பரத்துலேருந்து கன்னியாகுமரிக்கு வருவேன் டீசல் வாங்க. எதுக்கு? ஸ்கூல் போயிட்டு வந்து வேலைக்கு போயிட்டு வந்து கோயில் காம்பவுண்டில் உள்ள அந்த தென்னை மரம், காணிக்கைக்கு தென்னை மரம் கொண்டு வருவாங்க. அந்த தென்னை மரத்தெல்லாம் ஆங்காங்கே நட்டு அந்த கிர்லாஸ்கர் இன்ஜினை ஓட்டி டீசலில் ஓட்டி எல்லா மரத்துக்கும் தண்ணி பாய்ப்பேன். இன்றைக்கி அந்த
தென்தாமரைகுளம் கோயிலை சுற்றி உள்ள தென்னை மரங்கள் ஒரு 35-40 வருஷத்தில் பலன் கொடுக்கிற தென்னை மரங்கள் எல்லாமே யார் வச்சது? யார் வச்சது? ஏசப்பா, ஃபாதர் வில்ஃப்ரட் வச்சது. இன்னைக்கு ஏகப்பட்ட வருமானம். முடியுமா முடியாதா? உங்களால் முடியுமா முடியாதா? முடியும். மாணவ பருவத்திலே கற்றுக் கொடுத்துருக்காங்க ஸ்கூலில். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கிலை ஒத்துக்கொள், எத்தொழில் எதுவும் தெரியாமல் இருந்திடல் உனக்கே சரியாமோ. கற்றுக் கொடுத்துருக்காங்களா இல்லையா? கற்றுக் கொடுத்துருக்காங்களா இல்லையா? சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கிலை ஒத்துக்கொள், எத்தொழில் எதுவும் தெரியாமல் இருந்திடல் உனக்கே சரியாமோ. இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க. அப்போ நாமெல்லாம் யாருடைய பிள்ளைங்க? ஏசப்பாவுடைய பிள்ளைங்க. ஏசப்பா சொந்த காலில் நின்னாங்களா இல்லையா? நின்னாங்க. ஏசப்பா யாருடைய பிள்ளை? கடவுளுடைய பிள்ளை. அன்னை மரியாள் சூசைபருடைய பிள்ளை. அவங்க சொந்த காலில் நின்னாங்களா இல்லையா? நின்னாங்க. அன்னை மரியாள் யாருடைய பிள்ளை? ஜோக்கி நன்னாள் பிள்ளை. அப்படின்னா அவங்க உழைச்சி சம்பாதிச்சு சொந்த காலில் நின்னாங்களா இல்லையா? 2 பேருமே உழைப்பாங்களாம். 2 பேருமே வேலைக்கு போயிட்டு வந்து டேபிளில் கொட்டுவாங்களாம். டெய்லி வருமானத்தை கொட்டி 3 பங்கு வைப்பாங்களாம். ஒரு பங்கு யாருக்கு? அந்த பகுதியில் உழைக்க முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கு. இன்னொரு பகுதி யாருக்கு? ஆலயத்திற்கு, ஆலய பராமரிப்புக்கு. 3ஆம் பகுதி யாருக்கு? அவங்களுக்கு 3 பங்கு வச்சிருக்காங்க. அவங்க மனிதர்களா தெய்வங்களா? மனிதர்களா தெய்வங்களா? தெய்வங்கள். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன். எக்ஸாம்பிள் எழுதி முடிச்சாச்சு. எல்லாம் 600க்கு 550 570 மார்க் வாங்கியிருக்கீங்க. 500க்கு 475 490 மார்க் வாங்கியிருக்கீங்க. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன். எல்லாம் மறந்தாச்சு. எக்ஸாம் எழுந்தோட மெமரி பவர் அவுட். எல்லா மெமரியும் டெலீட் பண்ணிட்டேன் ஃபாதர், ஃப்ரீயாக இருக்கு மண்டை அப்படிங்கிறீங்க. அப்படிதானே? சொல்லுங்க. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். யார் பூமியில் யாருக்கும் பாரம் இல்லாமல் ஜெபிச்சு படித்து உழைச்சி சொந்த காலில் நின்று அருளாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் பேலன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க யார்? தெய்வம். தெய்வம். அருள் இல்லாதாருக்கு அவ்வுலகு இல்லை, பொருள் இல்லாதாருக்கு இவ்வுலகு இல்லை, இவ்வுலகு இல்லை. தெளிவாக இருக்காமங்களே? மத்தேயு 25:15 எடுத்து வாசிங்க. மத்தேயு 25:15 எடுத்து சத்தமாக வாசிங்க. அருள் சோதரி நிறைய அழகாக கற்றுக் கொடுத்தாங்க பைபிளை எப்படி புரட்டுறதுன்னு. இறை வார்த்தை. மத்தேயு 25:15. ஆ ஆ 5 தாலந்து கொடுக்குறாரு ஆண்டவர். 2 தாலந்து கொடுக்குறாரு. ஒருத்தனுக்கு 1 தாலந்து கொடுக்குறாரு. யாரை பாராட்டுறாரு? 5 தாலந்து பத்தம் இன்னும் 5 சம்பாதிச்சிட்டான். 5 சம்பாதிச்சாச்சு. 2 தாலந்து, அடுத்து 2 சம்பாதிச்சாச்சு. 1 பெற்றவன் என்ன செஞ்சான்? நிலத்தை தோண்டி புதைச்சி வச்சிட்டான். என்ன பதில் சொல்றான்? தலைவரே, நீர் விதைக்காத இடத்தில் அறுவடை செய்பவர், அதனால புதைச்சி வச்சிட்டேன். உடனே என்ன செய்யறாரு தலைவர்? இந்த சோம்பேறியை தூக்கி தூக்கி நரகத்தில் போடுங்க. அன்பான கடவுள், பண்பான கடவுள், பாசமான கடவுள், நேசமான கடவுள். விடுதலை பயணம் 34:7 சொல்லுது. ஆனால் யார் மேல் அன்பு, பண்பு, பாசம், நேசம்? எந்த பிள்ளைங்க சுறுசுறுப்பா ஆண்டோடைய நேரத்தையும் சக்தியும் வீணாக்காம ஜெபிச்சு படித்து உழைச்சி சிக்கனமாக இருந்து சுத்தமாக இருந்து சேவை செய்து சொந்த காலில் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அன்பு, பாசம், நேசம் எல்லாமே. மற்றவனை என்ன சொல்கிறாரு? தூக்கி நரகத்தில் போடுங்க. இந்த சோம்பேறியை தூக்கி நரகத்தில் போடுங்க, மறுவாழ்வு இல்லத்தில் போடுங்க, பிச்சைக்காரன் கூட்டத்தில் சேருங்க, அவன் மறுபடியும் பாடங்கத்து வரட்டு சொல்கிறாரா இல்லையா? இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க. அதனால் அழகாக கற்று தந்தாங்க சிஸ்டர். அப்படிதானே? டாடி மம்மி தந்ததற்கு, தங்க வீடு தந்ததற்கு இயேசுவுக்கு நன்றி சொன்னா யா 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 யா. டாடி மம்மி தந்ததற்கு, தங்க வீடு தந்ததற்கு இயேசுவுக்கு நன்றி சொன்னா யா. ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா, கோடி கோடி நன்றி தானப்பா.
ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா, கோடி கோடி நன்றி தானப்பா. இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா, நம்ம இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா. அடுத்து சத்தமா இரவு பகல் காத்து வரும் இனிய தெய்வம் இயேசுதானே, இயேசுக்கு நன்றி சொன்னாயா. ஸ்டான்ஸா ஃபஸ்ட்டில் டேடி மம்மி தந்ததற்கு, தங்க வீடு தந்ததற்கு, அடுத்து உண்ண உணவு தந்ததற்கு, உடுத்த உடை தந்ததற்கு, அடுத்து அடுத்து நல்ல சுகம் தந்ததற்கு, நல்ல படிப்பு தந்ததற்கு. படிப்பு, படித்தவன் பணக்காரன், படிக்காதவன் பரதேசி, அப்படிதானே? நல்ல சுகம் தந்ததற்கு, நல்ல படிப்பு தந்ததற்கு இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா. ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா, கோடி கோடி நன்றி தானப்பா. ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா, கோடி கோடி நன்றி தானப்பா. கண்ணை மூடுங்க மகளே, நல்ல பசியாக இருக்கீங்க, நல்ல நிமிர்ந்து உட்காருங்க. தூங்கிட்டு இருக்க பிள்ளைங்களாம் தட்டி எழுப்புங்க. பசி பசி மயக்கம். நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க மகளே, ஸ்ட்ரைட்டாக உட்காந்து தாவீது அரசன் போல ஒரு பெருமூச்சு எடுங்க, நல்ல பெருமூச்சு சத்தமா. சவுண்டே வரலையே, நல்ல பெருமூச்சு. அப்படி சவுண்டு வரணும். பெருமூச்சு எடுங்க, நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. அப்படி ரெண்டு காலையும் ரெண்டு தொடைக்கு மேலே வச்சுடுங்க. வச்சுக்கிட்டு என்ன ஒரு பெருமூச்சு, கண்ணை மூடி. அப்போ தான் ஆரோக்கியமாக இருப்போம், எந்த நோயும் வராது, பேயும் வராது. சரியா? மறுபடியும் கண்ணை மூடி, கண்ணை மூடி. மனமே உங்கள் மனசிட்ட சொல்லுங்கள், கண்ணை மூடி உங்கள் மனசிட்ட. அதான் தியானம். மனமே உன்னால் முடியும், உன்னால் முடியும். ஏசப்பாவை போல, அன்னை மரியாளை போல, சுசேப்பரை போல, ஜோக்கி நன்னாளை போல, தொபியாஸ் போல, ராக்பல்லருடைய பேரனை போல மாணவ பருவத்திலே ஒரு தொழிலை கற்று சம்பாதிச்சு சொந்த காலில் நிற்க உன்னால் முடியும். The working brain is God's workshop. The உழைக்கின்ற மூளை ஆண்டின் தொழிற்சாலை, சும்மா இருக்கின்ற மூளை சாத்தானின் தொழிற்சாலை. The lazy brain is devil's workshop. The active brain is God's workshop. சும்மா இருக்கின்ற மூளை பிசாசின் தொழிற்சாலை, உழைக்கின்ற மூளை ஆண்டவரின் தொழிற்சாலை. ஏசப்பா, நான் உங்கள் பிள்ளை, உங்களை போல ஜெபிச்சு படித்து உழைச்சி சொந்த காலில் நிற்பேன். அப்பா அம்மா காசுக்கு ஆசைப்பட மாட்டேன், தாத்தா பாட்டி காசுக்கு ஆசைப்பட மாட்டேன். 2 தாளந்த 4 மாற்றுவேன், 4 8 மாற்றுவேன். எந்த போதை பழக்க வழக்கத்துக்கு அடிமையாக மாட்டேன். முதல் திருப்பாடல் சொல்கிறது போன்று நீதிமான்களுடைய கூட்டத்தில் தான் இருப்பேன், அநீதிமான்களுடைய கூட்டத்தில் இருக்க மாட்டேன். 119ஆம் திருப்பாடல் சொல்வது போன்று ஆண்டவருடைய கட்டளைகளை பின்பற்றுவேன். இதை செய்வேன், இதை செய்ய மாட்டேன். காலை முதல் மாலை வரை மனசிட்ட சொல்லுவேன். இதை செய், இதை செய்யாதன்னு சொல்லுவேன். இது நன்மை, இது தீமைன்னு சொல்லுவேன். நான் மாணவ பருவத்திலேயே திறமையை பெருக்குவேன், பெரிய அதிகாரியாக வருவேன். நாட்டையும் வீட்டையும் திருச்சபையும் அருள்வாழ்வு தியான இல்லத்தையும் காப்பாற்றுவேன், சேவை செய்வேன். அருளாதாரத்தை பொருளாதாரமாக மாற்றுவேன், பொருளாதாரத்தை அருளாதாரமாக மாற்றுவேன். வீணாக்க மாட்டேன், கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை வீணாக்க மாட்டேன். நான் ஏசப்பாவுடைய பிள்ளை, கடவுளை போலேயே வாழ்வேன். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வானோரையும் தெய்வமாக ஆசீர்வதிக்கப்படுவேன். எந்த போதை பழக்க வழக்கம் கூட்டத்திலையும் சேரமாட்டேன். காதலை தூண்டி விடுறவங்க கூட்டத்தில் சேரமாட்டேன். எனக்கு நீ தேவையான இல்லறமோ துறவரமோ கடவுள் தருவார், அப்பா அம்மா வழியாக தருவார். நான் அவசரப்பட மாட்டேன். வாழ்க்கை துணையை தேர்வு செய்ய நான் அவசரப்பட மாட்டேன். தீய பழக்க வழக்கங்களில் ஈடுபட மாட்டேன். ஏசப்பா இது சத்தியம். கையை தூக்கி ஏசப்பா இது சத்தியம், இது உண்மை, இது உறுதி. நான் வாழ்ந்து காட்டுவேன், நான் சாதிச்சு காட்டுவேன், நான் சம்பாதிச்சு காட்டுவேன். யாருடைய பொண்ணும் பொருளுக்கும் பணத்துக்கு ஆசைப்பட மாட்டேன். முதல் திருப்பாடல் போல
வாய்க்காலோரம் நடப்பட்ட மரங்களைப் போல எக்காலமும் பலன் கொடுத்து கொண்டே இருப்பேன். என் ஜெபத்தில் நான் முதல் திருப்பாடல் வாசி ஜெபிப்பேன், 51ஆம் திருப்பாடல் வாசி ஜெபிப்பேன், 119ஆம் திருப்பாடல் வாசி ஜெபிப்பேன். நிறைந்த பலன் கொடுப்பேன், சாட்சியாக வாழுவேன், புனிதர் புனிதைகளாக வாழுவேன், ஆண்டவரோடு இணைவேன். ஆமேன். வெரி குட். நம் அனைவரையும் ஆண்டவருக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுப்போம்.